காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும், காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாளை தலைமை செயலகத்தில் நடைபெறவுள்ளதாகவும், இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கி வைத்தார். முன்னதாக புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உண்டார். அருகில் அமர்ந்திருந்த சிறுமிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் பேசியபடி தானும் உணவருந்தினார். இத்திட்டத்தின் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காலை உணவு திட்டம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருந்தது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலத்தில் அவரது உருவப்படத்திற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள திட்டங்களை மாநில அரசு கொண்டு வர வேண்டும். காலை உணவு திட்டத்தை திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய கல்விக் கொள்கையில் காலை உணவு திட்டம் இடம்பெற்றிருந்தது என்றும், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு பெயர் மாற்றியுள்ளது தமிழக அரசு என்று குற்றம் சாட்டியதோடு, நீட் தேர்வு இருக்க வேண்டும் என்பதில் பாஜகவுக்கு மாற்று கருத்து இல்லை என்றும், நீட் தேர்வு குளறுபடிகளை ஆய்வு செய்து மத்திய அரசு சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், நீட் தேர்வை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறது என்று கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டில் தற்போதைய அரசு பள்ளிகளின் நிலைமை கண்ணீரை வரவழைக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் என்று போற்றப்பட்ட கர்மவீரர் காமராசரின் 122ஆம் ஆண்டு பிறந்தநாள் இன்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த பெருமகனார் அவர்தான். தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்களை திறந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கியது மட்டுமின்றி வயிற்றுப்பசி போக்கி இலவச உணவும் உண்டு என்று அறிவித்த ஏழைகளின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று அரசு பள்ளிகளின் நிலைமை கண்ணீரை வரவழைக்கிறது. அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டிய தமிழக அரசோ தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்தி அவர்களின் கல்வி கட்டண கொள்ளையை ஊக்குவித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் சீரழிந்து வரும் அரசு பள்ளிகளை அனைவரும் தேடி வந்து கற்கும் கல்வி கோவில்களாக மாற்றுவதற்கு இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி இன்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நேபாளத்தின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி இன்று பதவியேற்றார். 3வது முறையாக நேபாளத்தின் பிரதமராக KP சர்மா ஒலி பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள அரசியலமைப்பு விதியின்படி நாடாளுமன்றத்தில் 30 நாட்களுக்குள் பிரதமர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தற்போது கூட்டணி அமைத்துள்ள நேபாள காங்கிரஸ் கட்சியும் CBN-UML கட்சியும் 167 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. பெரும்பான்மைக்கு 138 இடங்களே போதுமானதாகும். எனவே KP சர்மா ஒலி இதில் எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.